ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் 20, 2024. மனிதர்களுக்கு உடல் ரீதியான நோய்கள் பல வந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வுலகில் பலரும் நோய்களால் குழப்பத்திற்கும் கலக்கத்திற்கும் ஆளாகியிருக்கிறார்கள். ஆனால் சிலரோ நோய்கள் வந்தாலும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். பரவாயில்லை, நோய் வந்திருக்கிறது, சென்றுவிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மருத்துவம் செய்து கொள்வோம் என்று நல்ல எண்ணம் வைக்கிறார்கள். சிலரோ கவலையிலேயே இருக்கிறார்கள். சிலரிடம் மருத்துவம் பார்ப்பதற்கும் செல்வம் இருப்பதில்லை. சிலர் மருத்துவம் பார்க்க முடியாமல் இறந்தும் விடுகிறார்கள். சில குடும்பங்களில் பலருக்கும் நோய்கள் வந்து விடுகின்றன. குடும்பத்தை பராமரிக்கும் தாய்க்கு நோய் வந்து மோசமான நிலையை அடைகிறார். அதனால் குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள். இவை அனைத்தும் உலகில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் கர்மங்களின் விளையாட்டு கடைசி நேரத்திற்கு வந்திருக்கிறது. குணப்படுத்த முடியாத நோய்கள் பல வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜப்பானில் ஏதோ புதிய வகை கிருமி வந்திருக்கிறது. அது உள்ளுக்குள் இருந்தபடி சதையை உண்டு விடுகிறது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் 24 மணி நேரத்தில் இறந்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் இறந்து விட்டார்கள். அதை பற்றி சற்று யோசித்து புரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே விளையாட்டு முடிந்து விடுகிறது. அப்படிப்பட்ட காலமும் வந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கு கூட என்ன செய்ய வேண்டும் என்று புரியாது. அப்படிப்பட்ட கிருமிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, காற்றில் பரவி இருக்கக்கூடிய அதிகப்படியான மாசு. இன்னொன்று, மனிதர்களின் விகார குணங்கள். மூன்றாவது, மனிதர்களின் சீர்கெட்ட வாழ்க்கை முறை. நான்காவது, மனிதரின் சிந்தனைகள் மிகவும் எதிர்மறையாக மோசமாக இருக்கின்றன. மனிதர்களுக்குள் டென்ஷன், கவலைகள், பயம் ஆகியவை பீடித்திருக்கின்றன. அதன் காரணமாக மனித உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, குணப்படுத்தும் சக்தி ஆகியவை பலம் இழக்கின்றன. அதனால் நோய்கள் மிகவும் சுமையை கொடுக்கின்றன. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மனதை நேர்மறையானதாக ஆக்க வேண்டும். நல்லதொரு எண்ணத்தை உருவாக்குவோம். நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறோம், எண்ணங்களில் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. எண்ணங்களினால் சக்தி உருவாக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறோமோ அப்படிப்பட்ட சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாகும். நாம் அதனை அழைத்து கொண்டிருக்கிறோம். நோய்கள் வரும்போது பலரும் என்னவாகும் என்று தெரியவில்லையே, நம்மால் பிழைக்க முடியுமா முடியாதா தெரியவில்லையே என்று யோசிக்கிறார்கள். நோய் அதிகரித்து கொண்டே செல்கிறது, என்னிடம் காசு பணம் இல்லை. இவ்வாறு எதிர்மறையாக யோசித்து யோசித்து தனது உள்ளார்ந்த சக்திகளை அழித்துக் கொள்கிறார்கள். அதன் காரணமாக நோயின் தீவிரமும் அதிகரிக்கிறது. எனவே நாம் மிகவும் நேர்மறையாக இருப்போம். யார் ராஜயோகிகளோ அவர்களுக்கு மிகுந்த உதவி கிடைக்கிறது. பாபா கூறியிருக்கிறார், எந்த குழந்தைகள் அதிகமாக அசரீரி பயிற்சி செய்வார்களோ அவர்களுக்கு நோய் இருப்பதற்கான உணர்வே இருக்காது. அவர்களுக்கு வலியின் உணர்வு அதிகமாக இருக்காது. மிக எளிதாக அவர்களால் சகித்து கொள்ள முடியும் மற்றும் எளிதாக அந்த சூழலை கடந்து சென்று விடுவார்கள். நமது ஷிவ் பாபா பகவான், அவரது உதவி அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கும். பாபாவை அழைத்து அவரிடம் பேசுவோம். பாபா, நீங்களோ சுப்ரீம் சர்ஜன், எங்கள் தலைமீது கரம் வைத்து இந்த நோயினை தீர்த்து விடுங்கள். இப்படி செய்வதனால் மிகுந்த அழகான அனுபவம் ஏற்படும். தண்ணீரையும் சார்ஜ் செய்து பருகுவதனால் மிகுந்த பலன் கிடைக்கும். தண்ணீரை சார்ஜ் செய்து பருகுவது மிகுந்த பலனை கொடுக்கும். பலரும் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சிலர் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். இதில் அற்புதமான சக்தி இருக்கிறது. ஏனென்றால் தண்ணீரில் அதிகமான ஞாபகத்திறன் இருக்கிறது. தண்ணீர் மிக விரைவாக நமது அதிர்வலைகளை கிரகித்துக் கொள்கிறது. சார்ஜ் செய்யப்பட்ட தண்ணீர் நமது உடலிற்குள் செல்லும்போது மிகுந்த நல்ல காரியங்களை செய்கிறது. ஏனென்றால் இந்த உடலில் 70% தண்ணீர் தான் இருக்கிறது. எனவே நாம் ஞானம் மற்றும் யோகத்தின் பலத்தினால்
சகஜமான உணர்வோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கர்மங்களின் கணக்கு வழக்கினை முடிப்போம். நாம் தான் விதையை விதைத்திருக்கிறோம். எனவே நாம் தான் அறுவடை செய்தாக வேண்டும். யார் மிகுந்த மாமிச உணவை உண்கிறார்களோ அவர்களை இந்த கிருமி அதிகமாக தாக்குகிறது என்று கூறுகிறார்கள். நாம் மாமிசம் உண்டு உயிரினங்களை துன்புறுத்தி இருக்கிறோம் என்றால் அவை மீண்டும் நம்மை துன்புறுத்தும் அல்லவா? எனவே ராஜயோகியாகி தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக்கி இந்த நோய்களின் தாக்கத்திலிருந்து விலகி இருப்போம். அப்போது கர்மாதீத்த நிலையை அடைந்து விடுவோம். ஓம் சாந்தி.